ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிமார்ட் பார்ட் 2 விலாக் பார்க்கலாமா. நம்ம திருவள்ளூரில் டிமார்ட் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆகிடுச்சு. ஆனாலும் கூட்டம் இன்னும் குறையல அப்படின்னு தான் நினைக்கிறேன். சாரி ஃபார் த டிலே. வீடியோ கொஞ்சம் டிலே பண்ணி போட்டுட்டேன். இருந்தாலும் ஃபுல் கவரேஜ் பண்ணி நான் போன வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம டிமார்ட் பார்ட் 1 போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் என்னென்னலாம் நான் கவர் பண்ணலையோ அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிஸ்கெட், டீ தூள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பியை விட நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா நிதானமாக செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா வாங்கிக்கலாம். ஆயிலெல்லாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஆயிலெல்லாம் நல்ல வந்து ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பல்காக வாங்க போகிறீங்க அப்படின்னா டிமார்ட் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மைசூர் சாண்டல் சோப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 450 கிராம் வந்து 243. பட் டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 204. ஸோ அதனால் நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். இந்த மாதிரி அப்பளம் பேக்கெட் எல்லாமே நல்ல ஆஃபரில் இருந்துச்சு. முக்கியமாக இந்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவோம் பார்த்தீங்களா, நம்ம இந்த ஊறுகாய் பாட்டில்ஸ், அப்புறம் அப்பளம், மேகி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து வர மக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து பல்காக வாங்கிட்டு போகிறவங்க வந்து நிறைய பேர் வராங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல, பட் க்ராசரிஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நான் பார்த்ததில். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா டிமார்ட் வந்து ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேபி இருக்கலாம். சம்டைம் வந்து டிமார்ட்டு ப்ரைஸ் ஹையாகவும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து அதை அவைல் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆஃபரில் இருக்கும்போது பல்காக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, டிமார்ட்லாம் வந்து முதல்ல இருந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சிஸ்டர், சம் பிரான்ச்சஸில் மேபி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நானுமே ஃபஸ்ட்டு வந்து பூந்தமல்லி டிமார்ட்டில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கம்மியாக தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம திருவள்ளூர்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணாதனால அப்படி இருக்கா அப்படின்னும் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம டெய்லி போட்டுக்கக்கூடிய குர்த்திஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 299 இருந்துச்சு. டாப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, கிட்ஸுக்கு, மிடில் ஏஜ் லேடிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சு. லெகின்லாம் 249 அந்த ரேஞ்சில் இருந்தது. அண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக சொல்லி ஆகணும், பக்காவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பார்க்கிங்கை பற்றி சொல்லி ஆகணும். நம்ம டிமார்ட் திருவள்ளூரில் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்கை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நல்லா வந்து ஒரு ஸ்பேஷியஸான பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வெஹிக்கிள்ஸை நல்லா வந்து நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாலியாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம திருவள்ளூர் டிமார்ட்டில். முக்கியமாக வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும் நம்ம இந்த மாதிரியெல்லாம் ஷாப்பிங் கூப்பிட்டு போனோம் அப்படின்னா. பாருங்கள், என் பொண்ணும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தா. யாழினி போட்டுட்டு இருந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 49 ருபீஸ் தான். ஆனால் பட் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நல்லா அழகாக இருந்துச்சு. அண்ட் ஸ்லிப்பர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்லிப்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரேஞ்சஸில் இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே 249 அந்த ரேஞ்சில் இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வெளியில் போட்டுட்டு போகிற மாதிரியும் நிறைய நல்ல கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பாப்பா பார்த்திங்கன்னா ஒரு பாலை கொண்டு வந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. லேடிஸ் செப்பல்லாம் 199 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வாங்க நம்மளுடைய ஸ்பெஷலான கிச்சன் ப்ராடக்ட்ஸ்க்கு போயிடலாம். பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் பவுல், ஸ்டோரேஜ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்ப்ரே பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெஃப்ரிஜரேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, இங்கே ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம பன்னீர், சீஸ், பால், தயிர் அந்த மாதிரி எல்லா குவான்டிட்டியிலும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம லேடிஸ் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த நைட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக சொல்லணும். நைட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா 249 நல்லாவே இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி புல்லட் ஜார்ஸு, குக்கரு, ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்டுங்க, இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்ல ஆஃபர் இருந்தது. 500க்குலாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் போடுற அந்த கெட்டில் எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அயன் பாக்ஸ் எல்லாமே இருந்தது. 529 அந்த ரேஞ்சஸில். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் நல்லா வச்சுருக்காங்க.
ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு பாப்பா பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக்லாம் எடுத்து விளையாடிட்டு இருந்தா. நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த லஞ்ச் பாக்ஸ் அது எல்லாமே நல்ல ரேஞ்சஸில் குவாலிட்டியாக இருந்தது. ஸ்டீல் பாட்டில், ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. வித் வந்து கவரபிள் லிட்டோடு இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. தோசை தவா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே நான்ஸ்டிக்கு அயன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். இப்போ கிட்ஸோட செக்ஷனுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நிறைய நல்ல அழகழகான டாய்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நானும் எடுத்து பார்த்துட்ருந்தேன். அழகாக இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா 199 அந்த ரேஞ்சில் இருந்தது. இந்த மாதிரி கிட்டார்லாம் பார்த்தோன்னே இவளுக்கு என்னாச்சுன்னு தெரில. சரி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரமான்னா, சரி ஓகே விளையாடு அப்படின்ற மாதிரி வாங்குகிறோமோ இல்லையோ எல்லாமே ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த செராமிக் கலெக்ஷன், கப் கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். கப்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸ்லேயும் அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கப் கலெக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் நிறைய கப்பு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து எந்த கப்பு பார்த்தாலும் கொஞ்சம் தனி கிரேஸ் தான். பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிறதே போதும், இப்போ வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து அமைதியாக இருந்துட்டேன், வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 13 ருபீஸ்லாம் சின்ன சின்ன கண்டெய்னர் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா உப்பு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த சின்ன கண்டெய்னர் 13 ருபீஸ்க்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி செராமிக் பவுல்ஸ் வித் லிட்டு கவரேஜோடு இருந்தது. இந்த பவுல்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே செராமிக். இது எல்லாமே கிளாஸ் கலெக்ஷன். கிளாஸ் ஜாரு, கிளாஸ் பவுலு, கிளாஸ் கண்டெய்னர். நான் வந்து என்னுடைய கிச்சனில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நான் டிமார்ட்டில், பூந்தமல்லி டிமார்ட்டில் தான் அந்த கிளாஸ் கண்டெய்னர் ஜார்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தேவைப்படுற மாதிரி நல்ல பென்சில், கலர் பாக்ஸ், கலரிங் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் எல்லாம் இவங்க வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணால் ஓப்பன் பண்ணி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி அழகழகாக நல்ல பொம்மை போட்ட மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே உங்களுக்காக வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பெட்ஷீட்டு, அதுக்கப்புறமா சின்ன சின்ன இந்த மாதிரி டவல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரோசன் வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எத்தனை பேருக்கு இந்த ஃப்ரோசன் பொம்மை பிடிக்கும் அப்படின்னு தெரில. அவள் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல பைத்தியம், ஃப்ரோசன் பைத்தியம்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு கிரேஸ் அவளுக்கு. எங்கே ஃப்ரோசனில் என்ன பார்த்தாலும் வாங்கிடுவா அந்த மாதிரி அவள். உங்கள் வீட்லேயும் கிட்ஸ் இப்படி தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி கம்ஃபர்ட்டு, அந்த வாஷு, நம்ம லிக்விடு, டிட்டர்ஜென்ட் லிக்விடு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லேடிஸ் ப்ராடக்ட் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் க்ளீனிங்கு. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இது காமிக்கிறது எல்லாமே ஸ்டேஷ்னரி. எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து வீடியோ எடுக்க வந்து அலோவ் கிடையாது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறனால தான் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக்கும் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து சாக்லேட் செக்ஷன் வந்துட்டோம் இல்லைங்களா. கிட்ஸுக்கு சாக்லேட்னாவே உயிர், சொல்லவே வேண்டாம். ஸோ சாக்லேட்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தா. சரி நாங்களும் 2-3 சாக்லேட் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸு எல்லாமே பார்த்தோம். இந்த ஃபெராரோ சாக்லேட் வந்து பாப்பாவோட ஃபேவரெட்டு. பட் நாங்கள் வாங்கலை, ரொம்ப ரேட்டு காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு, வச்சுட்டோம். அண்ட் ஃபைனலாக பில்லிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பில்லும் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்கின சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.